இதில் பார்த்தீங்கன்னா எம்ஹெச்சிசின்னு மேலே இருக்கு இல்லையா, அது தெளிவாக கொஞ்சம் தெரியல. மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் இது. இதில் என்னோடய மார்க் என்னென்னா, தமிழில் 50க்கு 48, ஜிகேயில் 50க்கு 38. தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா எக்ஸாம்லேயுமே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு 50 மார்க் கண்டிப்பாக இருக்கும். அது ஒரு சில எக்ஸாமில் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டாக வைப்பாங்க, ஒரு எக்ஸாமில் அதை கவுண்டில் எடுத்துக்குவாங்க. அது மாதிரி கோர்ட் எக்ஸாம்லேயுமே 50 கொஸ்டினுக்கு எவ்வளவோ அதையும் ஜிகேவோட கண்டினியூ பண்ணிக்குவாங்க. என்னோடய மார்க்கு 48. அந்த 2 மார்க் என்னோடய கவனச்சிதறதெல்லாம் போச்சு. ஒரு கொஸ்டினில் டிக்கு ஷேர் பண்ணிவிட்டு அடுத்த கொஸ்டின் ஆன்சர் ஏ, அதை நான் மொதல் கொஸ்டினில் சேர்த்து ஷேர் பண்ணனால அடுத்த கொஸ்டினும் என்னால் ராங் ஆயிடுச்சு. அதனால் நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது கொஞ்சம் கவனமாக எழுதணும் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் நீங்கள் சிலபஸில் வர்ற எல்லாத்தையுமே திருப்பி படிக்கணும். ஒரு தடவை படித்தா பத்தாது. நிறையா டெஸ்ட்டு நீங்கள் பண்ணும்போது, இப்போ நம்ம சேனலில் ஷார்ட்ஸ் போடுறோம் இல்லையா, அது மாதிரி டெஸ்ட்டு உங்களை நீங்கள் பண்ணிக்கும்போது தப்பு எந்த இடத்துல வரீங்களோ அந்த பேஜில் போய் திரும்பி படிக்கிறனால மட்டும்தான் உங்களால் அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியும். மறக்காது, கொஸ்டினை கேட்ட உடனே பார்த்த உடனே ஆன்சர் பண்ணுற மாதிரி படிச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். தமிழில் நீங்கள் எடுக்கிற மார்க்கு ஃபுல்லாக நீங்கள் எடுத்தாலே மற்றது உங்களுக்கு ஜிகேயில் நீங்கள் ஒரு 3/4 எடுத்தாலே போதும், கண்டிப்பாக ஜாப் கிடச்சிரும். அதே போல் மேக்ஸ் ரொம்ப முக்கியம்.